நியூ இயர் அன்னைக்கு காலையில் ஸ்பெஷல் டே மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக தெரியலை. நார்மல் டேயில் லீவ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினோம். காலையில் ஏந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். இயரோட ஃபஸ்ட்டு டே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வருஷம் ஃபுல்லாக போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து கேக் கட் பண்ணலை. ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கலாம் தூங்கிட்டாங்க, அதனால் சேர்ந்து எல்லாரோடையும் தம்பி கட் பண்ணட்டும் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு காலைல தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு கட் பண்ணோம். மதியானம் தான் தம்பிக்கு சாக்லேட் கொடுக்காம பயப்பிள்ளையை வளர்த்தாலும் அந்த கேக்கில் ஒயிட் சாக்லேட் மேலே வச்சுருந்தாங்க. அதை அந்த பிள்ளைகளுக்கு கேக்கை கூட கட் பண்ணல. மேலே இருக்க ஒயிட் சாக்லேட் எப்படா எடுத்து திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைய வந்து எல்லாம் எடுத்து திங்குது. அந்த சாக்லேட்டை தான் என்ன தான் அந்த சாக்லேட்டில் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரில. ஏதோ ஒன்று வந்து பிள்ளைகள் அந்த சாக்லேட் கவர்ந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் குளிக்கலை. நைட்டே வந்து 12 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால ஈவினிங்காக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி நம்ம வீட்டில் கோளாறு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரி நியூ இயரில் ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு போய் மிக்ஸி வாங்கிட்டு வந்தோம்.